ஹாலிடேஸ்னாலே அது நம்ம ஜிடி ஹாலிடேஸ் தான். ஜிடி ஹாலிடேஸ், சவுத் இந்தியாஸ் #1 டிராவல் பிராண்ட். ஜனநாயகன் திரைப்படம் பொங்கலுக்கு ரிலீஸ் இல்லை என்பதுதான் தற்பொழுது சென்னை உயர்நீதிமன்றத்திலிருந்து வெளியாகி இருக்கக்கூடிய தீர்ப்பினூடாக நாம் அறிந்திருக்கும் செய்தி. தொடர்ந்து நம்முடைய சென்சார் குழு உறுப்பினர் VL நரசிம்மன் அவர்கள் இணைப்பில் இணைகிறார். வணக்கம் திரு நரசிம்மன், இணைப்பில் இருந்தமைக்கு மிக்க நன்றி. ஒரு சாமானியனோட குரலா ஒழிக்கக்கூடிய ஒரு கேள்வி கேட்கணும்னா, ஒரு படம் வெளியாகிறதுக்கு சென்சார் போர்டு ஏன் இவ்வளவு குடைச்சல் கொடுக்கணும் அப்படின்ற ஒரு கேள்வி பொதுவாக எழுப்பப்படுறத நம்மளால பார்க்க முடியுது. அவங்களுக்கு உங்களோட பதில் என்னவா இருக்கும் சார்? சென்சார் போர்டு குடைச்சல்லாம் எதுவுமே கொடுக்கல. சென்சார் போர்டு சட்டப்படி நடக்குது. அவங்க தணிக்கை குழுனா அவங்க இதெல்லாம் கட்டிங் கொடுங்க, மியூட் கொடுங்க, எனக்கு இந்த NOC கொடுங்கன்னு கேட்டிருக்காங்க. அந்த NOC அவங்க கேட்டு பண்ணியிருந்தா இத்தனை நேரத்துக்கு மறுநாளே சர்டிபிகேட் வந்திருக்கும். அதெல்லாம் கொடுக்காதனால இவங்களே சொல்லியிருப்பாங்க, நீங்க வேணா ரிவ்யூ அனுப்புங்கப்பாங்க. ஸோ அதனாலதான் அந்த படக்குழு ரிவ்யூவை பத்தி கொஸ்டின் பண்ணல. ஏன்னா கீழ் கமிட்டி சொல்லக்கூடிய ஒரு அப்ஜெக்ஷன்ஸை ஆர்வம் அது இது வித்தின் தி ரூல்ஸ்ல இருக்கு அப்படின்னா ஆர்வாவே ரிஜெக்ட் பண்ணுவாரு. வித்தின் த ரூல்ஸ் இல்லை அப்படின்னா ஆர்வாவே வில் கேன் ரெக்கமெண்ட் டு தி ரிவ்யூ கமிட்டி. ரிவ்யூ கமிட்டி கேன் டேக் த டிசிஷன். ரிவ்யூ கமிட்டி அவங்களோட முடிவை எடுத்து சொல்லலாம். அதுல அவங்க சில எக்ஸம்ஷன் கொடுக்கலாம். இவர் இந்த ரிவ்யூ கமிட்டியை பத்தி பேசவே இல்லை. நீங்க ரிவ்யூ கமிட்டிக்கு அனுப்பிட்டு நாங்க பார்த்துருப்போம், நாங்க பார்த்துக்கணும்னு சொல்லியிருப்பாங்க. ரிவ்யூ கமிட்டியில போனோம்னா அவங்க இந்த சர்டிபிகேட் எல்லாம் கேட்டிருக்காங்க. NOC எல்லாம் கொடுக்காதனால அந்த படத்துக்கு சர்டிபிகேட் கொடுக்கல. இதை பத்தி படம் பேசாம இந்த நாள் நெருங்கி விட்டதுனால அதை பத்தி அவங்க அனுப்பியிருப்பாங்க. ராணுவத்துக்கு எல்லாம் போனோம்னா உடனே வராது. குறைஞ்சபட்சம் 1 மாசம் 20 நாள் 1 மாசம் எல்லாம் ஆகும். இப்ப வெனிசுலா பிரச்சனைக்கு அப்புறம் ராணுவத்தெல்லாம் அலர்ட்ல இருக்கு. ராணுவ உயர் அதிகாரிகள்லாம் ரொம்ப பிஸியா இருப்பாங்க. அதனால இந்த படம் உடனே பார்த்து அவங்களுக்கு சர்டிஃபை பண்ணணும், ஓகே சொல்லணுங்கிற அவசியம் இல்லை. அதனால இதையெல்லாம் அவர்கள் எதிர்பார்த்திருக்க வேண்டும். நீங்க ரிலீஸ் செய்ய அது மட்டும் இல்ல, கீழமை நீதிமன்றம் நான் காலையிலேயே சொன்னேன் ஒரு தொலைக்காட்சிக்கு சொல்லும் போது, இந்த உத்தரவு செல்லாது, தனி நீதிபதிக்கு அதிகாரமே கிடையாதுன்னு சொன்னேன். ஏன்னா ரிவ்யூ கமிட்டி அனுப்புறதுக்கு எல்லா விதமான பாசிபிலிட்டியும் இருக்கு. அதை படக்குழுவும் தடை செய்யல, அதை ஏற்றுக்கொண்டிருக்கிறார்கள். அப்படி இருக்கும்போது ரிவ்யூ கமிட்டி இங்க அனுப்பக்கூடாது என்று சொல்வதற்கு நீதிபதிக்கு அதிகாரம் இல்லை. இங்க சொல்றது என்னன்னா, ரிவ்யூ கமிட்டிக்கு ஒரு படம் போச்சுன்னா அது இன்னுமே கூட டிலே ஆகும் அப்படின்ற ஒரு குற்றச்சாட்டை சொல்றாங்க. நார்மலா ஒரு சென்சார் போர்டு அந்த குழு அவங்களுக்கும் இந்த ரிவ்யூ கமிட்டி இயங்குறதுல என்ன வித்தியாசம் இருக்கு? அதாவது ரிவ்யூ கமிட்டிங்கிறது மேல்முறையீடு மாதிரி சார். இது லோயர் கோர்ட்டுன்னா அது அப்பர் கோர்ட்டு, இது டிஸ்ட்ரிக்ட் கோர்ட்னா அது ஹைகோர்ட்டு, அப்படி வச்சுக்கலாம் நீங்க. இது இப்போ சென்சார் போர்டு ரீஜனல் ஆஃபீஸு, இது சென்னை நீதிமன்றம்னா ரிவ்யூ கமிட்டி டெல்லி ஹைகோர்ட்னு வச்சுக்கோங்க. அந்த மாதிரி புரியுற மாதிரி சொல்லணும்னா அப்போ அவங்க அதுல மாறுபடலாம். சரி, இந்த விஷயத்தெல்லாம் எக்ஸம்ஷன் பண்ணலாம் அப்படின்னு அவங்க ஒரு முடிவு எடுக்கலாம். அவங்களுக்கு சில அதிகாரங்கள்லாம் இருக்கு, அதை எக்ஸசைஸ் பண்ணலாம். ஆனால் அந்த எக்ஸசைஸ் பண்ணக்கூடாதுன்னு சொல்லி நீங்க அந்த நீதிபதி கேன்சல் பண்றது இந்த இடத்துல நியாயமே கிடையாது, அது சட்டத்துக்கு பொருந்துள்ளது. அதனால்தான் தலைமை நீதிபதிகள் கேன்சல் பண்ணிக்காங்க. ரெண்டாவது, அவர்கள் அட்லீஸ்ட் ஒரு 2 days 3 days ஆகுது நீங்க டைம் கொடுத்துருக்கணும். இந்த மாதிரி மேல்முறையீடு பண்றதுக்கு நீங்க ஏன் கொடுக்கல, உங்களோட எக்ஸ்பிளனேஷனை கொடுங்கன்னு சொல்லியிருந்தா அவங்க ஏற்கனவே கொடுத்த ரிப்ளைய ப்ரொசீஜர் வைஸ் டேட் வைஸ் அடிக்கி ஒவ்வொன்றா இவங்க இந்த மாதிரி கேட்டாங்க, நாங்க இந்த மாதிரி பண்ணோம் அப்படின்னு விழாவாரியா கொடுத்துருப்பாங்க. ஆனால் அந்த டைம் கொடுக்காதது, ஒரு மேல்முறையீடு கொடுக்காம, ஒரு குற்றவாளிக்கு சான்ஸே கொடுக்காம, ஆர்கியூ பண்றதுக்கு சான்ஸே கொடுக்காம நீ தூக்கு தண்டனை அப்படின்னு முடிவு பண்ணால் எந்த அளவுக்கு அது தவறான நீதியோ அதே மாதிரி நீதி தான் இதுவும். அவங்களுக்கு வாய்ப்பே கொடுக்காமல் நீங்க மேல்முறையீடு பண்றது தப்புன்னு சொல்லி அந்த நீதிபதி சொன்னது தவறு. அதுவும் இல்லாம அந்த பிரேம பேச்சு என்ன, மேல்முறையீடு செஞ்சதை நீங்க கொஸ்டினே பண்ணல. அந்த திரைப்பட குழு மேல்முறையீடு பண்ணதை பத்தி கேள்வியே கொடுக்கல, எனக்கு தணிக்கை சான்றிதழ் கொடுக்கல. அப்போ ஒரு நபர் அதை எதிர்ப்பு புகார் சொல்றாங்க, அது புகார் கிடையாது, இட் இஸ் கால்டு அப்ஜெக்ஷன். அது பேர் ஒத்து போனா கூட ஒருவர் ஒத்து போகணுங்கிறது அவசியம் கிடையாது. அந்த ஒத்து போகக்கூடிய கருத்து சட்ட விதிகளுக்கு உட்பட்டு இருந்தால் ஆர்வம் அதை மேல்முறையீட்டுக்கு அனுப்புவார். சட்ட விதிகளுக்கு புறம்பாக இல்லை சார், நீங்க ரைஸ் பண்ற அப்ஜெக்ஷன் வித்தின் த ரூல்ஸ்ல இருக்கு,
அதனால நான் அலோ பண்றேன் அப்படின்னா ஆர்வாவே அலோ பண்ணியிருப்பாரு. அது வித்தின் ரூல்ஸ் இல்ல. 2-3 காரணம். உணர்வுகளை புண்படுத்துது, அப்புறம் குழுவ லட்சணைகளை பயன்படுத்திருக்காங்க. அதுக்கு என்ஓசி வேணும். அதுக்கு என்ஓசி வேணும்னு அவங்க சொல்லியிருக்காங்க. இல்ல நீங்க மேல்முறையீடு அனுப்புங்க, நாங்க பாத்துக்கிறோம்னு சொல்லியிருக்கோம். அதனால அவங்க வந்து மறைச்சிருக்காங்க. இங்க மறைச்சனால்தான் அவங்க அந்த இதை வந்து கேள்வி கேட்கல, மேல்முறையீட்டுக்கு போனது தவறு என்று. ஆனால் இவர்கள் கேட்காத ஒன்றை அவர் வந்து ரிலீஸா கொடுத்திருக்காரு பாருங்க நீதிபதி. எப்படி கொடுக்க முடியும்? நான் ஒரு ப்ரே பண்றேன், அந்த ப்ரேக்கு உண்டான ரிலீஸ் நீங்க கொடுக்கணும். நான் ப்ரே பண்ணாத ரிலீஸை நீங்க எப்படி கொடுக்க முடியும்? அதனால அதுவும் ஒரு இது வந்து உச்ச நீதிமன்ற தலைமை நீதிபதி கேட்ட கேள்விக்கு அது ஒரு காரணம். அதுவும் இல்லாம நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி குறைஞ்சபட்சம் ஒரு 3 நாள் 4 நாள் அவகாசம் கொடுத்திருந்தா கண்டிப்பா இருக்கும். இப்போ அந்த படக்குழு தன் தலையிலேயே மண்ணவாரி போட்டு கொண்டதுக்கு தான் இந்த கேஸ் போனது. அவங்க ரிவ்யூ கமிட்டிக்கு அனுப்பிச்சிருந்தாங்கன்னா ரிவ்யூ கமிட்டில 2வது நாள் 3வது நாள் அவங்களே ஓகே பண்ணிருப்பாங்க. அந்த ஓகே பண்ணிருப்பாங்கன்னா இவங்க சப்ஜெக்ட் டு அந்த கண்டிஷன்ஸ், அந்த கண்டிஷன்ஸை இவங்க ஃபுல்ஃபில் பண்றது பெரிய பிரச்சனையும் கிடையாது. அதனால அவங்க வந்து எல்லா வசதியும் இருக்கு. உடனே டெல்லிக்கு பிறக்கலாம், ராணுவ அதிகாரியை பார்க்கலாம், கையோட பார்த்துருக்கலாம், அவங்களுக்கு உடனே போட்டு காமிச்சிருக்கலாம், அந்த மாதிரி தான் பண்ணிருக்கலாம். ஆனால் அதையெல்லாம் விடுத்து கோர்ட்ல நம்ம ஜெயிச்சிடலாம் அப்படின்னு ஏதோ ஒரு தவறான எண்ணத்துல வாழ்த்துறாங்க. அது அவர்களுக்கே அது எதிராக முடிந்தது. ரைட், நன்றி திரு நரசிம்மன். இணைப்பில் வந்து உங்களுடைய பல்வேறு தகவல்களையும் பகிர்ந்தமைக்கு. ஹாலிடேஸ்னாலே அது நம்ம GT ஹாலிடேஸ் தான். GT ஹாலிடேஸ், சவுத் இந்தியாஸ் நம்பர் 1 டிராவல் பிராண்ட்.